Okay, let's say this is sixth recording class. Okay. ஸோ இத்தனை நாள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரில. இத்தனை நாளாக நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா நோட்ஸ் எடுத்து பாருங்கள். ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவோ இல்லை 2 வீடியோவோ பாருங்கள். அதுக்கு மேலே பார்க்காதீங்க. இட்ஸ் நாட் அ நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ். தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்தா தான் புரியுங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நாங்கள் சொல்கிற எல்லாமே உனக்கு புரியணும் அப்படின்னா ஓகே, நான் சொல்கிற எல்லாமே புரியணும் அப்படின்னா நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ போய் சார்ட்டில் அப்ளை பண்ணால் தான் புரியும். ஒன்ஸ் ஒரு ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்துட்டு அதை அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு ஓகே, ஃபஸ்ட்டு நீ எப்படி இதை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் அப்படியே சும்மா அப்படியே போயிடுச்சு. ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் முக்கியம்தான். அதெல்லாம் பேசிக்கு. ஸோ பேசிக் தெரியாமல் உன்னால் அட்வான்ஸ் வர முடியாது. ஸோ அது முக்கியம். ஓகேவா? ஸோ எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன், அப்படி தான் பார்க்கணும் இந்த கிளாஸை. ஓகேவா? உன்கிட்ட 2 டிவைஸ் இருந்ததுன்னா பெட்டர். இல்லை என்கிட்ட ஒரு டிவைஸ் தான் இருக்குது ப்ரோ அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஓகேவா? எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா ஒன் டேவுக்கு 1 or 2 கிளாஸ் மட்டும்தான். 1 or 2 கிளாஸ் மட்டும் பாரு. ஓகேவா? தொடர்ந்து அதையும் பார்க்கக்கூடாது. ஒரு கிளாஸ் பார்த்துட்டு மினிமம் ஒரு 1 or 2 hours கேப் அப்புறம் தான் நீ அடுத்த கிளாஸே பார்க்கணும். ஓகேவா? அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு விஷயம் பார்த்திருப்பில்ல, ஒரு சில விஷயம் கத்திருப்பில்ல, அதை போய் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்ளை இன் மார்க்கெட். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கிளாஸ் வரணும். அது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் பார்க்குறீல்ல, அதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து கவனி. 2வது தடவை உடனே ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே முடிச்ச உடனே திரும்பி ப்ளே பண்ணி விட்டு நோட்ஸ் எடு. ஓகேவா? நான் சொல்ற விதம் உனக்கு புரியுதான்னு தெரில. நான் எக்ஸாக்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்குறேன். ஓகேவா? ஃபுல் ஃபோக்கஸ். நீ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை நோட்ஸ் எடுக்காது. ஓகே, நோட்ஸ் எடுக்காது. அதே கிளாஸை ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனி. ஓகேவா? ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனி. ஓகே, நோ நோட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஓகேவா? திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிக்கணும். ஓகேவா? நோ நோட்ஸ், ஃபுல் ஃபோக்கஸ். ஃபுல் ஃபோக்கஸ். ஓகேவா? ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபுல் ஃபோக்கஸாக கவனிக்கணும். அகைன் நீ ஃபுல் ஃபோக்கஸாக கவனிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அகைன் அதை ரீப்ளே பண்ணு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு. அந்த டைம் அதே கிளாஸோடத ஓகே, அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதே கிளாஸோடத நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? நோட்ஸ் எடுக்கணும். அப்போ வந்து நீ ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீ நோட்ஸ் தான் எடுக்க போற. ஆல்ரெடி நீ ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிச்சிட்ட. ஓகேவா? உனக்கு விஷயம் தெரியும். இந்த 2வது டைம் பார்க்கும்போது நோட்ஸ் எடுக்கிற. இந்த இடத்துல நீ கேப் விட்ட அப்படின்னா உனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மறக்கும். நான் சொல்றது என்னன்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள ஃபுல் ஃபோக்கஸ்டா கவனிச்சிருப்ப. திரும்பி உடனே அத போட்டு உன்னால கவனிக்க முடியுது. கவனிக்கும்போது அந்த நோட்ஸ் நீ எடுத்துருவ. ஓகேவா? அப்போ உனக்கு ஃபோக்கஸ் தேவையில்ல. ஓகே. ஸோ இத முடிச்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேப் எடுத்துக்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஓகே ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியாது. ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. தென் அத நீ போய் அப்ளை இன் மார்க்கெட். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன கேப். ஒரு 10 மினிட்ஸோ, 15 மினிட்ஸோ உனக்கு ஏத்த மாரி ஒரு சின்ன கேப். அதுக்குன்னு ரொம்ப 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னு பெரிய கேப் எடுக்காத. ஸோ உடனே நோட்ஸ் எடுத்த உடனே ஒரு 50 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் கேப் எடுத்துக்க. கேப் எடுத்த உடனே அப்ளை பண்ணு சார்ட்ல. உடனே சார்ட்ட ஓப்பன் பண்ணு, சார்ட்ட அப்ளை பண்ணு. இல்ல ப்ரோ என்ட்ட 2 டிவைஸ் இருக்கு அப்படின்னா நீ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பீல்ல, அந்த டைம்லயே வச்சு நீ அப்ளை பண்ணாலும் ஓகே. இட்ஸ் பெட்டர். ஓகேவா? இல்ல ப்ரோ என்ட்ட இல்ல ப்ரோ அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்டு நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அத நீ வந்து மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கறது பெட்டர். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கேப் எடுத்துட்டு தான் நீ அடுத்த ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்கணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 கிளாஸ்க்கு மேல பார்க்காத. ஓகேவா? இது Netflix சீரிஸ் இல்ல. ஓகே. நீ பார்ப்ப. அப்போதைக்கு எல்லாமே புரியிற மாரி இருக்கும். பட்
கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் ஐ மீன் ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் உனக்கு மறந்துரும். நோட்ஸ் எடுக்கல அப்படின்னாலும் சரி, ஃபுல் ஃபோக்கஸா கவனிக்கலனாலும் சரி. ஓகேவா? சொல்ல வேண்டியது சொல்ட்டேன். அதுக்கப்புறமும் நீ Netflix ஷார்ட்ஸ் தான் பார்ப்ப அப்படின்னா, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி கத்துக்கிட்டா தான் உன்னால ப்ராப்பரா கத்துக்க முடியும் அப்படின்னு என்னால ஒரு ரோட் மேப் தான் குடுக்க முடியும். அது நீ உன் பக்கத்திலேயே இருந்து செய்யின்னு என்னையால சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ரோட் மேப் குடுத்துட்டேன். ஸோ இப்படிதான் அத பார்க்கணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்ட்டேன். அப்படி செய். இத்தன நாளா எப்படி பண்ணியோ, ஐ டோன்ட் கேர். ஓகேவா? இனிமேலாவது அப்படி பண்ணு. இதுக்கு முன்னாடி அது பண்ணல ப்ரோ அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல 1 கிளாஸோ, 2 கிளாஸோ தான் சம்திங் போட்டிருந்தேன். 2 கிளாஸ் தான் போட்டிருந்தேன். அத மட்டும் பாரு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி எடுக்கணும். அந்த இன்ட்ரோடக்ஷன் அது நோட்ஸ் எடுக்கணும்னா தேவையில்ல. ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன்ல அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது? ஆ இன்ஸ்டிடியூஷன்லாம் யாரு? அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷனாட்ட குடுத்திருப்பேன். அது உனக்கு முக்கியம் இல்ல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஓகே. ஸோ போன 2 வீடியோ நோட்ஸ் எடு. இந்த வீடியோல இருந்து நோட்ஸ் எடு. தட்ஸ் இட். அட்வான்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? பார்க்க போறோம். ஓகே ப்ரோ. ம். இது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஓகேவா? இது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, உன்னையால எந்த லோ, எந்த ஹை புரொடெக்டட் அப்படின்னு தெரிஞ்சிரும். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி போகணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறத உன்னையால ஒரு என்ன சொல்றது? நீயே ஐடென்டிஃபை பண்ணிருவ. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ. இட்ஸ் a 3 கேண்டில் பேட்டர்ன். ஓகேவா? பார்க்கும்போது என்ன 3 கேண்டில் பேட்டர்ன் தெரியுது உனக்கு? இது என்னது? இட்ஸ் a லோ. லைன கொஞ்சம் போல்டா வச்சுக்கிறேன். ஓகே. இட்ஸ் a ஸ்விங் லோ. ஓகேவா? இது என்ன? லோ பாயிண்ட்ல மட்டும் தான் பார்க்கணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு அப்லோஸ் கேண்டில் வச்சுது அப்படின்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாரு. இந்த கேண்டிலோட லோவ இந்த கேண்டில் கட் அடிக்கும். இந்த 2வது கேண்டில் கட் அடிக்கும். பட் ஆனா பட் ஆனா இது கட் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கவேன். இது கட் அடிச்சிருச்சு. பட் இந்த 2ண்ட் கேண்டிலோட லோவ 3rd கேண்டில் கட் பண்ணாது. ஓகேவா? விக் வந்து இப்படி கட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அதுதான் ஒரு ஸ்விங் லோ. ஓகேவா? அதுதான் ஸ்விங் லோ. ஓகேவா? தட்ஸ் இட். ஒரு ஸ்விங் ஹை எப்படி இருக்கும்? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்க இருக்க அந்த ஒரு கேண்டிலோட ஹைய வந்து எனி கேண்டில் ஓகே. ஒரு கேண்டிலோட ஹைய 2வது கேண்டில் எடுத்திருக்கும். ஓகேவா? பட் அந்த 2வது கேண்டிலோட ஹைய 3rd கேண்டில் எடுக்காது. இட்ஸ் அ ஸ்விங் ஹை. ஒரு ஷார்ட் டெர்ம் ஹை. ஓகேவா? இதுதான் ஷார்ட் டெர்ம் ஹை. ஷார்ட் டெர்ம் ஹை, ஷார்ட் டெர்ம் லோ. ஓகேவா? ஸோ தென் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே ப்ரோ இந்த 3rd கேண்டிலோட விக் வந்து இப்படி தூக்கிருச்சு ப்ரோ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற ஒரு கேண்டில் இந்த கேண்டிலோட லோ எடுக்கல. இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்கோட ஹைய அடுத்த கேண்டில் வந்து எடுக்கல. அப்ப இந்த கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் இருக்குல்ல, இது உனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆக்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஓகே. 2ண்ட் கேண்டிலோட ஹைய எடுக்கல. இங்க ஒரு 3rd கேண்டில் இருக்கும்ல, அது எடுக்கல அப்படின்னா, இதுதான் உனக்கு ஸ்விங் ஹை, ஷார்ட் டெர்ம் ஹை. ஓகேவா? இது உனக்கு ஹை, ஹை, தென் இது உனக்கு லோ. சேம் சினாரியோ இப்படி மாறி நடந்தா என்ன நடக்கும்? அதுக்கும் சொல்ட்டேன். ஓகே. ஸோ தட்ஸ் இட். இதான் ஷார்ட் டெர்ம் ஹை, ஷார்ட் டெர்ம் லோ. இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் வச்சு தான் ஷார்ட் டெர்ம் ஹை, ஷார்ட் டெர்ம் லோ கன்ஃபார்ம் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். தட்ஸ் இட். பேட்டர்ன் ஆட்டம் இருக்கும். ஓகேவா? இது ஈஸி தான். இது பேட்டர்னாவே நீ பார்த்தாலும் ஓகே. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. பட் பேட்டர்னே எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடாது. ஒரு சில இடத்துல தான் பார்க்கணும். நான் சொல்றேன். டோன்ட் வொரி. யா இதுக்கு வந்துரலாம். ஸோ திஸ் இஸ் இப்ப இன்டர்மீடியேட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல 3 விஷயத்த பார்ப்போம். 1 ஷார்ட் டேர்ம் ஹை, ஹை அண்ட் லோ. ஓகே. 2வது வந்து இன்டர்மீடியேட். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கலாம் கைஸ். ஓகே. எம்-இ-ஐ இன்டர்மீடியேட். மேபி ஸ்பெல்லிங் தப்பா இருக்கலாம். எனக்கு தெரியல. T-E-A-M டேர்ம் லோ. இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. ஓகே. ஓகே. ஸோ தென் லாங் டேர்ம் ஹை, லாங் ஹை அண்ட் லோ, ஹை அண்ட் லோ. ஸோ இந்த இடத்துல ஹை அண்ட் லோ. ஹச் ஐ ஜி ஹச். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தீஸ். ஓகேவா?
இதை உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னாலே மார்க்கெட் இந்த லோவை எடுக்கும், இந்த லோவை எடுக்காது அப்படின்னு உன்னால ஈஸியா ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இப்ப இந்த இடத்த பாரு. ஸோ ஜஸ்ட் சி திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னது? இந்த கேண்டலோட லோவை அடுத்த கேண்டில் எடுத்திருக்கு. பட் இந்த கேண்டிலோட லோவை இந்த கேண்டில் எடுக்கல. ஓகே, இப்போ இந்த என்ன லோ? இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. That is STL. ஓகேவா? ஸோ தென் இந்த லோவை, இந்த ஷார்ட் டேர்ம் லோவை இந்த இடத்துல கட் அடிச்சிருக்கு. அகைன் அந்த ஷார்ட் டேர்ம் லோவை பிரேக் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? இந்த லோ. ஸோ தட் இஸ் கால்ட் ஆல்சோ அ ஷார்ட் டேர்ம் லோ. அன்டில், ஓகேவா, இது ஷார்ட் டேர்ம் லோ. அன்டில் இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ ஃபார்ம் ஆகாத வரைக்கும். அடுத்து இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகாத வரைக்கும் இது ஷார்ட் டேர்ம் லோ. ஒன்ஸ் அந்த அடுத்த ஷார்ட் டேர்ம் லோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது பேர் இன்டர்மீடியட் டேர்ம் லோ. இப்போ இங்க இருக்க லோவை மார்க்கெட் கட் பண்ணல. ஓகேவா? ஸோ தென் ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். இந்த லோவை மார்க்கெட் இங்க கட் பண்ணுச்சா? இங்க கட் பண்ணிட்டு ஒரு லோ கொடுத்துருக்குல்ல, அந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன். இந்த லோவை இந்த லோ கட் பண்ணல, இந்த லோவை இந்த லோ கட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. இந்த கேண்டிலோட லோவை இந்த கேண்டில் கட் பண்ணிருக்கு. இங்க இருக்குல்ல, இந்த கேண்டில் பாரு, இந்த கேண்டில் பாரு, இந்த கேண்டிலோட லோவை இந்த கேண்டில் கட் பண்ணிருக்கா? ஸோ இந்த லோவை கட் பண்ணிருக்கு. ஸோ இது செகண்ட் கேண்டில், அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஓகே, இது லோ. ஸோ இந்த கேண்டிலோட லோவை நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ணல. இட்ஸ் அ ஸ்விங் பாயிண்ட். இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. இந்த ஷார்ட் டேர்ம் லோவை இங்க ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் ஷார்ட் டேர்ம் லோ வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லோவை என்ன பண்றது? கட் பண்ணிருக்கு. ஓகேவா? டேக் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ, டெம்பரவரிலி ஷார்ட் டேர்ம் லோ. அகைன் ஒரு ஷார்ட் டேர்ம் லோ வந்து இதை கட் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் ஷார்ட் டேர்ம் லோ, அது புதுசா வரும். அதே இந்த ஷார்ட் டேர்ம் லோவை கட் பண்ணாம ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் இது இன்டர்மீடியட் டேர்ம் லோ. நான் சொல்ல வரது புரியுதா? இந்த லோவை அடுத்த லோ கட் பண்ணி இங்க ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இது வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ஓகேவா, இது என்னவா மாறிடுச்சு? இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. இப்ப ரெண்டு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவுல இப்ப இந்த லோ வந்து லோ, இந்த வந்து கொஞ்சம் மேல இருக்கு, இந்த லோவும் கொஞ்சம் மேல இருக்கு. பட் ரெண்டு லோவும் கீழே இந்த லோ தான் இருக்கு. அப்ப இது பேர் என்ன ஆயிரும் அப்படின்னா இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ITL. இங்க சொன்னேன்ல, எங்க சொன்னேன்? எங்கடா போச்சு? ஒரே ஒரு செகண்ட், இங்க இருக்கு. காப்பி. ஸோ அண்ட் backspace detail. ஸோ தென் நான் எங்க போடலாம்? இந்த முறையில் வந்துச்சு. ஓகே, பேஸ்ட். ஓகேவா? இதை நான் ஊற்றி இங்க வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்க என்ன STL அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோ. ஓகே, STHனா ஷார்ட் டேர்ம் ஹை. அதுக்கு நான் வரேன், பொறுமையா இருங்க. ஓகே, இங்க என்ன STL ஷார்ட் டேர்ம் லோவை டேக்கன் ஆயிருக்கு. ஸோ அகைன் இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோ அன்டில் அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ஃபார்ம் ஆகாத வரைக்கும். இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு. இங்க பாரு, இது வந்து ஷார்ட் டேர்ம் லோ, இங்க நடுவில் இருக்குல்ல, இது ஷார்ட் டேர்ம் லோ அன்டில் இந்த அடுத்த ஷார்ட் டேர்ம் லோ ஃபார்ம் ஆகாத வரைக்கும். ஓகேவா? இந்த ஷார்ட் டேர்ம் லோவுக்கு மேலேயே, அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் லோவை கட் பண்ணாம மேல ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் லோவாகவும், அந்த ரெண்டு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியட் டேர்ம் லோவாகவும் மாறிடும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, அடுத்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஸோ நான் இங்க ஒரு ஹை இருக்கா, இந்த கேண்டிலோட ஹையை எடுத்திருக்கு. இந்த கேண்டிலோட ஹை மூணாவது கேண்டில் எடுக்கல. ஓகேவா? இது என்னது? ஷார்ட் டேர்ம் ஹை. ஐ மீன் தட் STH, ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஓகே, இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகே, ஸோ தென் இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை இங்க இருக்க ஹை வந்து பிரேக் பண்ணிருச்சா? ஓகேவா? பிரேக் ஆர் ஸ்வீப் எனிதிங் பண்ணிருச்சா? பண்ண உடனே இங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருச்சா? இந்த கேண்டிலோட ஹையை எடுத்திருக்கு. இந்த ரெண்டாவது கேண்டில் மூணாவது கேண்டில் வந்து இதோட ஹையை எடுக்கல. இந்த 3 கேண்டில் மட்டும் பாரு, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை எப்படி ஃபார்ம் ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல.
சேம் அதே தான். ஓகேவா? ஸோ இது என்னது? சேம் STH ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹை அன்டில் அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் ஆகாத வரைக்கும். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் நான் இதை ரிமெம்பர் பண்றேன். ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை ஆர் லோ 3 கேண்டில் ஃபார்மேஷன் இந்த ஒரு கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை எடுத்து அடுத்து இந்த ரெண்டாவது கேண்டிலோட லோவை தேர்ட் கேண்டில் எடுக்கல அப்படின்னா இது ஷார்ட் டேர்ம் லோ. அந்த லோ பாயிண்ட் ஷார்ட் டேர்ம் லோ. தென் ஓகேவா, இதை கொஞ்சம் எடுத்து தூக்கி போட்டு இது எடுத்துடலாம். ஓகேவா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை எடுத்து செகண்ட் கேண்டில் ஹை கொடுத்துரும். அந்த செகண்ட் கேண்டிலோட ஹையை தேர்ட் கேண்டிலால எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட டைம்ல இது ஹை, ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ சேம் சினாரியோ அப்ளை இன் திஸ். ஓகேவா, இங்க ஒரு 3 கேண்டில் இருக்கா, இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை. இந்த கேண்டிலோட ஹையை எடுத்திருக்கு ரெண்டாவது கேண்டில். ஸோ இட்ஸ் ஹை. இந்த ரெண்டாவது கேண்டிலோட மூணாவது கேண்டில் எடுக்கல. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா, ஸோ ஷார்ட் டேர்ம் ஹை உருவாயிருச்சு. இந்த ஷார்ட் டேர்ம் ஹையா அடுத்து ஒரு கேண்டில் வந்து எடுக்கும். ஓகேவா, கொஞ்ச நேரம் மார்க்கெட் ரன் ஆகிட்டும் எடுக்கலாம், ரன் ஆகிறதுக்கு 2 கேண்டில் கூட எடுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை செகண்ட் கேண்டில் எடுத்திருக்கும் ரிட்டர்ன். இந்த செகண்ட் கேண்டிலோட ஹையை தேர்ட் கேண்டில் எடுக்காது. அப்படிப்பட்ட டைம்ல இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை வந்து இதுக்கு மேல போய் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஹையா தான் இருக்கும். இந்த ஹையை கட் பண்ணி மேல போய் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம் ஹையா இருக்கும். அதே அந்த ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் ஆவது இந்த ஹைக்கு மேல போய் ஃபார்ம் ஆகாம ஃபெயில் ஆகி அது கீழே ஃபார்ம் ஆயிருச்சுன்னு வச்சுக்குவேன். ஓகேவா, அந்த ஹைக்கு மேல போய் ஃபார்ம் ஆகாம இந்த ஹைக்கு கீழே இங்கேயே ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா இது வந்து என்னவா ஆயிரும்? again இட்ஸ் a short term high. இந்த ஷார்ட் டேர்ம் ஹை வந்துருச்சு அப்படின்னாலே இந்த ரெண்டாவதா ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை இருக்குல்ல, நடுவுல ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை இருக்குல்ல, இந்த ஹை இன்னும் டேக்கன் ஆகல. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகே, சரி, ITH இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா, ஓகே, இதெல்லாம் எதுக்கு ப்ரோ யூஸ் பண்றோம் கேள்வி உங்களுக்குள்ள வரணும். ஸோ நான் சொல்றேன், டீட்டெயிலாக சொல்றேன், நோ ஒரி. ஓகே, ஸோ கைன், ஸோ இது இன்டர்மீடியட் டேர்ம் ஹை பார்க்குறோம், இன்டர்மீடியட் டேர்ம் லோ பார்க்குறோம்ல, இன்டர்மீடியட் டேர்ம் லோ அண்ட் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை பார்க்கறது இது ஒரு மெத்தட். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு, ஒரு எஃப்இஜியை ரீபேலன்ஸ் பண்ணும்ல, இது ஒரு எஃப்இஜி. ஆமாவா இல்லையா? மேபி தெரியாதவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம எஃப்இஜி கிளாஸ்ல டீட்டெயிலாக பேசிக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இது வந்து எஃப்இஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, தென் தேர்ட் கேண்டிலோட ஹை, அதுக்கு நடுவில் ஒரு கேண்டில் மட்டும்தான் பாஸ் ஆயிருக்கும், அதில் கேப் இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது, டச் பண்ணிக்காது. அது வந்து என்னது? எஃப்விஜி. ஓகே, அந்த எஃப்இஜியை ஃபார்ம் பண்ணும்ல, அந்த எஃப்இஜியை ரீபேலன்ஸ் பண்ணும்போது ஒரு ஹை கொடுக்கும். ஓகேவா, ஹை, இட்ஸ் ஹை. ஓகேவா, அப்படி எஃப்இஜியை ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஹை கொடுக்கும். இந்த ஹைக்கு பேரும் என்னது? இன்டர்மீடியட் டேர்ம் ஹை, ITH. ஓகேவா, இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. அந்த எஃப்இஜியை ரீபேலன்ஸ் பண்ணும்போது வரும்ல, அது பேரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா, அண்ட் ஆல்சோ இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகேவா, இந்த எஃப்இஜியை மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணிட்டு போகும்ல, அது பேரும் என்னது? சேம் இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ITL. ஓகேவா, புரியுதா? இப்போ இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அண்ட் லோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹை ஈஸி, ஒரே மெத்தட், 3 கேண்டில் ஃபார்மேஷன் வந்தா ஹை லோ ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா, அண்ட் இன்டர்மீடியட் டேர்முக்கு 2 இருக்கு, 2 மெத்தட். 1 2 ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா, 1 2 ஷார்ட் டேர்ம் ஹைக்கு நடுவில் ஒரு பெரிய ஹை இருக்கணும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை, 2க்கும் மேல. ஓகேவா, 2 கீழே இருக்குது, 2க்கும் மேல ஒரு ஹை இருக்கு அப்படின்னா அது இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா, அதே மாதிரி தான் லோவும், இந்த ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் ஆல்சோ ஷார்ட் டேர்ம் லோ, 2 லோவுக்கும் கீழே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு அப்படின்னா அது பேரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ. ஸோ ஓகே ப்ரோ. ஓகே, இதுல ரெண்டாவது மெத்தட் வந்து எஃப்இஜியை ரீபேலன்ஸ் பண்ற மெத்தட் வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை, இன்டர்மீடியட் டேர்ம் லோ, எஃப்இஜியை ஃபில் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ தென்
now we see that long term high and long term low. ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லாங் டேர்ம் ஹையை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள். இது வந்து இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் ஆட்டம் போட்டிருக்கல, இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் ஆர் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐ. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இது என்னது, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, இது என்னது, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, ஆர்எல்ஸ் இது ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. இந்த எஃபிஜி ரீபேலன்ஸ் பண்ணிருக்கு, எனிதிங், நோ வரிஸ். ஆனா இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஐ இருக்கும்ல, அந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது இல்ல, அது பேர் தான் லாங் டேர்ம் ஹை. ஓகேவா, பேர் தான் லாங் டேர்ம் ஹை, LTH, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், அண்டர்ஸ்டாண்ட் தட். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், எனி பிடிஆர் ஓபியா இருக்கலாம், எஃபிஜியா இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். ஓகேவா, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். அந்த லெவல் கிட்ட மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியும். அந்த ரிவர்ஸ் ஆகிற இடத்துக்கிட்ட ஒரு ஹையோ லோவோ ஃபார்ம் ஆகுது இல்லை, ஸோ அதுதான் லாங் டேர்ம் ஹை லோ. ஓகே, LTH, லாங் டேர்ம் ஹை, லாங் டேர்ம் ஹை. ஓகேவா, தட்ஸ் இட். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் மார்க்கெட் லோயர் டைம் ஃப்ரேம்ல ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஹை 3 கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சது அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம்னு சொல்லாமல் நம்ம லாங் டேர்ம் ஹை அண்ட் லோன்னு சொல்லுவோம். இந்த லாங் டேர்முக்கு எய்தர் ரெண்டு சைட்லையுமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை வந்து இருக்கும். ஓகேவா, லாங் டேர்ம் ஹைக்கு ரெண்டு சைட்லையுமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை இருக்கும். I will show you in the charts. Okay, so then this also that இது என்னது, it's a higher time frame key level. Okay, either FEG OB anything, higher time frame key level. ஓகேவா, இப்போ இந்த கீ லெவல் இருக்கும்போது அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் ஃபுல் பண்ணது இல்லை, ரீபேலன்ஸ் ஆர் எனிதிங், அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் டேப் பண்ணும்போது ஒரு லோ கிரியேட் ஆகுது இல்லை, அது பேர் தான் லாங் டேர்ம், LTL, லாங் டேர்ம் லோ. ஓகே, ஸோ இந்த லாங் டேர்ம் லோவுக்கு எய்தர் சைட்லையுமே ஷார்ட் டேர்ம் லோ இருக்கும். ஓகேவா, ஓகே, அதுக்கப்புறம் ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, அகைன் ஐ வில் டெல் யூ, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இங்க 3 கேண்டில் ஃபார்மேஷன், ஒரு லோவுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை எடுத்து செகண்ட் கேண்டிலோட லோவை தேர்ட் கேண்டில் எடுக்காம இருந்தா ஷார்ட் டேர்ம் லோ, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை எடுத்து செகண்ட் கேண்டிலோட ஹையை தேர்ட் கேண்டில் எடுக்கல அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஹை. அதை வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அண்ட் லோவில் அப்ளை பண்ண போறோம். இன்டர்மீடியட் டேர்ம் லோ அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருந்து அந்த ஷார்ட் டேர்ம் லோவை கட் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கொடுத்து அடுத்து அந்த ஷார்ட் டேர்ம் லோவை மார்க்கெட்டை எடுக்காம இன்னொரு லோ கொடுக்குது, ஷார்ட் டேர்ம் லோ கொடுக்குது அப்படின்னா, சேம் அந்த 3 கேண்டில் பேட்டர்ன்ல வந்ததே தான் இந்த லோவை மார்க்கெட் எடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது இந்த ரெண்டு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவுல ஒரு லோ கிடைக்குது இல்ல, அது பேரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ. சேம் திங் அப்படியே பாரு, என்னது ஹைக்கும். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைக்குது, ஸோ அகைன் அந்த ஷார்ட் டேர்ம் லோ டேக்கன் ஆகுது, அந்த ஷார்ட் டேர்ம் லோ டேக்கன் ஆனோடனே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைக்குது, ஷார்ட் டேர்ம் ஹை டேக்கன் ஆன உடனே ஷார்ட் டேர்ம் ஹை இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைக்குது. இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹைன்னு இருக்குல்ல, அதுதான் ஷார்ட் டேர்ம் ஹை, ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஹையா இருக்கும். ஓகே, ஏன் இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக இப்படி எடுத்துருச்சு அப்படின்னா அப்ப இது வந்து அப்பயும் ஷார்ட் டேர்ம் ஹையா தான் இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹைன்னு அப்பயே சொல்ல மாட்டோம். ஸோ திரும்பி அடுத்த கேண்டில் வந்து இருக்குல்ல, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹையை கட் பண்ணாம ஒரு ஹை வைக்குது இல்ல, அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இது இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா, இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹைலியே ரெண்டாவது மெத்தட் இருக்கு, தட் இஸ் ரீபேலன்சிங். எஃப்இஜி ரீபேலன்ஸ் பண்ணும்ல, திஸ் இஸ் எஃப்இஜி, எஃப்இஜியை ரீபேலன்ஸ் பண்ணது இல்லை, ரீபேலன்ஸ் பண்ணி லோ ஹை கொடுத்த உடனேமே இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா, தென் இது வந்து பேரிஷ் எஃப்இஜி, பேரிஷ் எஃப்இஜியை ஃபில் பண்ணும்போது இன்டர்மீடியட் டேர்ம் ஹை கிடைக்கும், புல்லிஷ் எஃப்இஜியை ஃபில் பண்ணும்போது இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் ஹை அண்ட் லாங் டேர்ம் லோ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல்ல மார்க்கெட் டேப் ஆகி ரிஜெக்ட் ஆகி திரும்பி ரிவர்ஸ் ஆகும்போது கிடைக்கிற ஹை வந்து லாங் டேர்ம் ஹை. இதுக்கு எய்தர் சைட்லையுமே ஷார்ட் டேர்ம் ஹைஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ சேம் சினாரியோ ஃபார் லாங் டேர்ம் லோ.
ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் இருக்குல்ல, அந்த கீ லெவல்ட்ட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் லோயர் டைம் ஃப்ரேம்ல. ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதுதான் லாங் டர்ம் லோ. ஓகேவா? இதுக்கு எய்தர் சைட்லயுமே ஷார்ட் டர்ம் லோ இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஓகே, தட்ஸ் இட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஓகே. ஸோ சார்ட்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, நவ் வி see the example. ஸோ ஓகேவா? ஸோ அகைன் நான் எந்த சார்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஈரோ எஸ்டி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன்ல. ஸோ அதே சார்ட் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ரிப்ளை மோட்ல இருக்கு. டோன்ட் வரி. ஸோ சேம் அந்த ஒரு 50 மினிட்ஸ் ஸ்விங் லோ. ஒரு வரைக்கும் போனாலும் அது ஸ்விங் லோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் 50 மினிட்ல எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த லோவை மார்க்கெட் டேக்கன் ஆகும்போது எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் ட்ரான் லிக்விடிட்டி. நான் சொன்னேன் இதானே எனக்கு ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ ஐ கோ டு எல்லோ. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ ட்ரான் லிக்விடிட்டி உனக்கு தெளிவாக தெரியணும். ட்ரான் லிக்விடிட்டி தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளேயே வராத ஃபஸ்ட்டு. மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்க வேண்டிய ட்ரான் லிக்விடிட்டி. ஓகே, லிக்விடிட்டி டாபிக் டீட்டெயிலாக பேசிக்கலாம். டோன்ட் வரி. ஸோ இட்ஸ் வாட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல் இருக்குல்ல, ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவலை மார்க்கெட் டேப் பண்ணுச்சு அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் அது என்னவா இருக்கும்? ஐ கோ டு 1 மினிட். ஓகே, ஐ கோ டு 1 மினிட். டோன்ட் வரி. ஓகே, யா, இது வந்து என்னது அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த யூ மஸ்ட் நோட்டீஸ் இட். ஸோ இது என்னது? ஷார்ட் டேர்ம் லோ. ஓகே, வாட் இஸ் தட்? ஷார்ட் டேர்ம் லோ. ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கா? யா, ஓகே, இட்ஸ் a short term low. Again I play it. So again இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் ஆயிருக்கா? கிரியேட் ஆயிருக்கு. ஸோ தென் யா, ஓகே. ஸோ நவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன சார்ட் அப்படின்னா சேம் அதே ஈரோ யூஎஸ்டி சார்ட் தான். ஓகேவா? சேம் அதே ஈரோ யூஎஸ்டி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டிட்டு இருந்த அதே சார்ட். ஓகே, ஸோ அதையே பார்க்கலாம். சேம் தட் அந்த லோ இது 4 ஹவர்லையும் ஒரு ஸ்விங் லோ தான், 50 மினிட்லையும் லோ தான். ஓகேவா? சேம் அந்த லோ ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். ஸோ யூ மஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் ட்ரான் லிக்விடிட்டி. ட்ரான் லிக்விடிட்டி தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபைன் பண்ண வேண்டியது ட்ரான் லிக்விடிட்டி தான். ஓகே, ஸோ லிக்விடிட்டி டாபிக்ஸில் ட்ரான் லிக்விடிட்டி பற்றி தெளிவாக பேசலாம். ஸோ ஐ கோ டு லோவர் டைம் ஃப்ரேம், தட் இஸ் 1 மினிட். ஓகே, ஸோ ஐ எக்ஸ்பேண்ட் திஸ் 50 மினிட் லைன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? யூ ஜஸ்ட் see that இங்கே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு. ஓகேவா? இது என்னது? இட்ஸ் a ஷார்ட் டேர்ம் லோ. ஸோ தென் ஐ பிளே திஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்க ஷார்ட் டேர்ம் லோ அகைன் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? அகைன் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. அடுத்து இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ கொடுத்துருந்தா இது வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கும். பட் இல்லை, இது ஷார்ட் டேர்ம் லோ. தென் ப்ரைஸ் காட் ரிவர்ஸ். இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவலுக்கு அப்புறம் ப்ரைஸ் இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்குது இல்லை? காட் தெளிவாக பார்க்க முடியும் உங்களால். நல்ல மூமெண்ட். ஓகேவா? ஸோ நல்ல மூமெண்ட். இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? ஸோ சேம் திஸ் ஐ சூஸ் திஸ் அஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. இதான் லாங் டேர்ம் லோவாக வரப்போகுது. ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேமோட கீழே வர டேப் பண்ணியிருக்கு. ஐ மீன் த லிக்விடிட்டி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வருது இல்லை? ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஃபேஸ். இது வந்து லாங் டேர்ம் லோவாக வரும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோவை மார்க்கெட் கட் அடிச்சுட்டு கூட திரும்பி மேலே போகும்போது ஒரு லாங் டேர்ம் லோ கிடைக்கலாம். ஸோ அதுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஐ ஜஸ்ட் பிளே. ஸோ நவ் we got another short term low. ஓகேவா? So what is this? Is a short term low.
இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு. இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு. ஸோ இங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல கீ லெவல் எடுத்திருக்கு. ஸோ அப்ப இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் லோ 2 ஷார்ட் டேர்ம் லோவுக்கும் நடுவுல இருக்கிறது என்ன? தட் இஸ் லாங் டேர்ம் லோ. LTL லாங் டேர்ம் லோ. அண்ட் இப்ப I just play it. ஸோ இப்ப யூ ஆர் இன் பை, யூ ஆர் இன் லாங். ஓகேவா? நீங்க புல்லிஷ் மார்க்கெட்டை எதிர்பார்க்குறீங்க. அப்போ லோஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஹைஸை கண்டுக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஹைஸும் பிரேக் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? கேரண்டி கொடுக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி பியரிஷ்ல இருக்கீங்க. ஓகேவா? செல்ஸ் மட்டும் தான் பண்றீங்க, ஷார்ட் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹைஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் ப்ரொடக்டடா இருக்கும். ஓகேவா? தட்ஸ் இட். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஷார்ட் டேர்ம் லோ, தென் இந்த ஷார்ட் டேர்ம் லோவை மார்க்கெட் கட்டடிக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. இன்டர்மீடியட் டேர்ம் லோ வேணும் அப்படின்னா இது கட்டடிக்கணும். இங்க இருக்கு இந்த லோ. யா, திஸ் லோ we can take ஓகே, இதை கட்டடிக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஐ ஜஸ்ட் அதை கட்டடிக்கணும் அப்படின்னா அவசியமே இல்லை. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து அது பாட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது, இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்விங் இருக்கு, இதையும் ஷார்ட் டேர்ம் லோவாக எடுக்கலாம். நோ வரி, நான் அது மொத்தமாக சேர்த்து இந்த இடத்துல ஒரு லோ போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குல்ல இந்த லைன், இதுவும் ஷார்ட் டேர்ம் லோ தான். அதை கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி இந்த இடத்துல ஒரு லோ தெளிவாக தெரியறதுனால கொஞ்சம் லோவாக இருக்கனால அந்த லோவை நான் எடுத்துக்கிட்டேன், கன்சிடர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா கைஸ்? இதை எடுக்கணும் அதை எடுக்கக்கூடாதுலாம் இல்லை. ஸோ இங்கே பக்கத்துலேயே இருக்குல்ல, இதுவும் ஷார்ட் டேர்ம் லோ, கொஞ்சம் அதாவது ஈக்குவல் லோ ஷார்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால நான் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஈக்குவல், ஸோ ஷார்ட் டேர்ம் லோன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ தென் 2 ஷார்ட் டேர்ம் லோக்கு நடுவில் ஒரு லாங் டேர்ம் லோ, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், அதனால தான் லாங் டேர்ம் லோ வருது. ஸோ தென் நவ் இந்த இடத்துல என்ன, இந்த லோஸை இங்கே கட் அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் இதை இந்த லோவை எடுக்கல. ஸோ வாட் இஸ் தட்? ஓகே, ஸோ இது வேற. ஸோ திஸ் இஸ் ஷார்ட் டேர்ம் லோ, அகைன் அ ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைஸ் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லோவை கட் அடிச்சா நல்லா இருக்கும். ஓகேவா? கட் அடிச்சாதான் இன்டர்மீடியட் டேர்ம் லோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வி ஆன்டிசிபேட் லைக் இந்த லோவை கட் அடிக்கணும். ப்ரைஸ் கட் அடிச்சுதா? ஸோ வெயிட், அந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் வரணுங்கிறனால வெயிட் பண்ணுறோம். ஸோ இங்கே கிடைச்சது, உடனே இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சது. கிடைக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், கிடைச்சது. இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சது. ஓகேவா? இங்கே கட் அடிச்சது இல்லை. ஸோ தட் இந்த ஒரு ஒயிட் லைன் இதை கட் அடிச்சது. ஸோ தென் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, அகைன் அடுத்த ஒரு கேண்டில் இதை கட் அடிச்சிருச்சு. ஸோ சி தட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே ஒரு லோ, 3 கேண்டில் ஃபார்மேஷன், ஷார்ட் டேர்ம் லோ. அடுத்து அந்த லோவை கட் அடிச்ச உடனே நீ இன்டர்மீடியட் டேர்ம் லோ அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுவும் ஷார்ட் டேர்ம் லோ தான். அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இதை விட ஹையராக கிடைக்கும் போது தான் நீ இதை இன்டர்மீடியட் டேர்ம் லோன்னு மாற்றணும். ஓகேவா? அது மாறுறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, இன்னொரு லோ வந்து கட் அடிச்சிருச்சு, இந்த லோவே கட் அடிச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன அது, இப்போ இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் லோ இங்கேயும் ஷார்ட் டேர்ம் லோ அப்படின்னு போகும். ஓகேவா? ஸோ தென் வி வாண்ட் அ ஷார்ட் டேர்ம் லோ. ஓகே, இங்க ஷார்ட் டேர்ம் லோ எடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் நல்ல ரேலி ஆயிடுச்சு. எக்ஸ்பான்ஷன், தட் இஸ் எக்ஸ்பான்ஷன். ஓகே ஓகே, ஸோ தென் இப்போ இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு. இப்போ இதை இன்டர்மீடியட் டேர்ம் லோவா நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வெயிட். இங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடந்துருச்சு, ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சிச்சு. இந்த கேண்டிலோட லோ எடுத்திருக்கு, இந்த லோ எடுக்கல. ஸோ இது என்னது, ஸோ அப்போ இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சிருச்சு, இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் லோவர்ல இருக்க இந்த லோவை நம்ம இன்டர்மீடியட் டேர்ம் லோ அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம், ITL. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உனக்கு இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன அது, இட்ஸ் FEG. ஓகேவா? எங்கன்னா இருக்கு, FEG ஃபில் பண்ணிருக்கு. அப்ப இந்த இங்க லோயஸ்ட் லோ, இந்த FEG ஃபில் பண்ண லோயஸ்ட் லோவை இன்டர்மீடியட் டேர்ம் லோன்னு நீ எடுக்கணும். ஓகேவா? உனக்கு இந்த இடத்துல ரெண்டு ரூலுமே மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டட் இன்டர்மீடியட் லோ. ஆல் இன்டர்மீடியட் லோஸ் ஆர் ப்ரொடக்டட். ஷார்ட் டேர்ம் லோவை நான் எப்பயுமே ப்ரொடக்டட்னு சொல்ல மாட்டேன், அது டேக்கன் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த லாங் டேர்ம் லோவும் இங்க இருக்க இன்டர்மீடியட் டேர்ம் லோவும் எப்பயுமே ப்ரொடக்டட். நீ டைரக்ஷன்ல கரெக்டா இருந்தா மட்டும், பயாஸை கரெக்டா தெரிஞ்சு டைரக்ஷன்ல கரெக்டா இருந்தனா நீ எடுக்கிற இன்டர்மீடியட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் ஹை எப்பயுமே ப்ரொடக்டட். ஓகேவா?
ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று வரும், ஓகேவா? ஐசிடியில் டீலிங் ரேஞ்ச் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அது வந்து பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு அதில் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்க அறையில் பை பண்ணணும், ப்ரீமியம்ல இருக்க அறையில் செல் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது என்னது? ஷார்ட் டேர்ம் லோ. இட்ஸ் அ லிக்விடிட்டி. ஷார்ட் டேர்ம் லோ எடுத்துருச்சு. ஸோ அண்ட் கொஞ்சம் அங்கே ஹையை பாரு, இங்கே இருக்க ஹை, இந்த ஹைஸையும் டேக்கன் அவுட் ஆயிருச்சு. இங்கே ஒரு ஹை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை தூக்கு, இந்த இன்டர்மீடியட்ல இருந்து இந்த ஹை வரைக்கும் போடு. ஸோ தட்ஸ் இட். டீலிங் ரேஞ்சும் இப்படி தான் ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன அரே? எஃப்இஜி உனக்கு கிடைக்கிது இல்லை? என்ன கிடைக்கிது? எஃப்இஜி. இதை ஃபுல் எஃப்இஜின்னு எடுக்காம டிஸ்கவுண்ட்ல இருக்க எஃப்இஜியை மட்டும் எடுத்துக்கோ, ஓகேவா? இட்ஸ் அ எஃப்இஜி. இது வரும்போது இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ இருக்குது. ஸோ உனக்கு என்ன இருக்குது? இங்க இன்டர்மீடியட் டேர்ம் லோ உருவாக வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஷார்ட் டேர்ம் லோவை கட்டடிச்சு இந்த எஃப்இஜில மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சுன்னா இன்டர்மீடியட் டேர்ம் லோ உருவாகும், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நீ என்ட்ரி போட்டிருந்த அப்படின்னா இன்டர்மீடியட் டேர்ம் லோவை மார்க்கெட் கட்டடிக்காது, ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தென் ஐ பிளே தட். இங்க என்ன நடந்துருச்சு? யூ ஜஸ்ட் சி திஸ், ஓகேவா? ஸோ இந்த லோஸை மார்க்கெட் கட் அடிச்சிருச்சு, ஓகேவா? அதே மாதிரி இந்த எஃப்இஜிக்குள்ளேயும் பிரைஸ் ட்ரேட் ஆயிடுச்சு. இந்த லோ, ஓகே, யூ டேக் அஸ் intermediate term low. What is that? Intermediate term low, ஓகேவா? I just move this. Okay, intermediate term low. அப்ப ஐ மீன் என்னது? இது ப்ரொடக்டட் லோ. இதை மார்க்கெட் எடுக்கக்கூடாது. வை? பிகாஸ் மார்க்கெட்டின் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது எந்த ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோவையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எடுக்கக்கூடாது. ஆனால் ஷார்ட் டேர்ம் லோஸை எடுக்கணும், ஓகேவா? பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சிருக்கு. ஓகே, டேக் திஸ் அஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. இங்க ஒரு லோ கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. என்னடா இது மாறுது? intermediate term low and this is a short term low, ஓகேவா? ஸோ இங்க ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ அண்ட் இந்த இடத்துல நீ டீலிங் ரேஞ்ச் வச்சு எடுத்திருந்தாலும், ரிஸ்க் ரிவார்ட்லாம் வச்சு எடுத்திருந்தாலும், இதை விட லோயர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க போகணும். பட் இது வந்து 1 மினிட் அப்படின்னால இது கீழே வேணாம். இஃப் இன் கேஸ் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் இப்போ நீங்கள் டெய்லியில் வந்து எஃப்இஜி பிடிச்சி 1 ஹவரில் வந்து லாங் டேர்ம் ஹை ஆர் லோ கன்ஃபார்ம் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த இன்டர்மீடியட் டு ஹை டு லோ நீ டீலிங் ரேஞ்ச் யூஸ் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வில் ஷோ யூ. இதெல்லாம் முடிச்சு நான் காமிக்கிறேன், ஓகேவா? இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. தென் ப்ரைஸை ட்ரேட் ஆக விடுறோம். ஸோ இப்போ என்ன நடக்குது? இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் ஆனிச்சு. ஆகலை அப்படின்னு சொல்லவே கூடாது, ஓகே? ஆனிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் டேக் அவுட் ஆனால் என்ன பண்ணுறது? ஸோ நோ வரி. ஸோ இந்த லோஸை மார்க்கெட் எடுத்திருக்கா? யா, எடுத்திருக்கு, ஓகேவா? ஸோ எடுத்திருக்கு. ஜஸ்ட் வெயிட். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் ஆல்சோ இந்த லோஸை கட்டடிச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. அப்படி ஒரு லோ கிரியேட் ஆகும்போது எடுத்த உடனே நான் என்ன சொன்னேன்? ஒரு ஷார்ட் டேர்ம் லோவை கட்டடிச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் ஆனிச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம் லோ தான். இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் ஆனாதான் இது இன்டர்மீடியட்டா மாறும், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் ரெண்டுமே என்னது? ஷார்ட் டேர்ம் லோ தான். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது? இங்க இருக்க லோ ஆல்சோ அந்த லோ ஏற்கனவே கட் அடிச்சிருச்சு. இங்க இருக்க லோ, இங்க இருக்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. ப்ரைஸ் என்ன இருக்கு? டேக்கன் பண்ணியிருக்கா? ஸோ அண்ட் ஆல்சோ இங்க இருக்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ என்ன பண்ணியிருக்கு? ப்ரைஸ் அழகா டேக்கன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாரு, இந்த இன்டர்மீடியட் டேர்ம் லோ மார்க்கெட் எடுக்குதா? எடுக்காது, ஓகேவா? இங்க என்ன கிடைச்சிச்சு? ஸ்விங் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இது பேர் என்னது? ஓகே, ஐ சூஸ். இது என்னது? ஷார்ட் டேர்ம் லோ. அன்டில் இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ இதுக்கு மேல ஃபார்ம் ஆகணும், அப்பதான் இது இன்டர்மீடியட்டா மாறும். வெயிட், இங்க என்ன நடந்துருச்சு? இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் ஆயிருச்சு. ஸோ யூஸ் திஸ். இது ஷார்ட் டேர்ம் லோ, இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, இங்க ஷார்ட் டேர்ம் லோஸை கட்டடிச்சது இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஐடிஎல், ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா? ஷார்ட் டேர்ம் லோஸை கட்டடிக்கிறது இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஓகேவா? இது வந்து உனக்கு டர்ட்டில் சூப்புக்கு பேசிக்கா இருக்கும், ஓகேவா? டர்ட்டில் சூப் பார்ப்பீங்கல்ல,
எந்த லோவை எப்போ தட்டும் அப்படின்னு தெரியாம குழம்பி போய் கிடப்ப. ஓகேவா? அதுக்கு இது ஒரு என்ன சொல்றது? ஒரு தூண்டுகோலா கிடைக்கும். ஆர் எல்ஸ் உனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஓகேவா? ஷார்ட் டேர்ம் லோஸ் எப்பயுமே கட் ஆகும். இன்டர்மீடியேட் கட் ஆகாது. டர்ட்டில் சூப் அப்படிங்கிறது இன்டர்மீடியேட். ஓகேவா? டர்ட்டில் சூப் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்க ஷார்ட் டேர்ம் லோஸை கட் அடிக்கும்போது அப் ட்ரெண்ட்ல ஷார்ட் டேர்ம் லோஸை கட் அடிக்கும்போது ஒரு இன்டர்மீடியேட் டேர்ம் லோ கிடைக்கும்ல, அந்த இடத்துல தான் டர்ட்டில் சூப் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுப்பாங்க. ஓகேவா? டர்ட்டில் சூப் கிளாஸ்ல இன்னும் அட்வான்ஸா பார்க்கலாம். நோ ஒரி. ஸோ தென் பிளே திஸ். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? பூம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இன்டர்மீடியேட் கிடைச்சிருச்சு, 2 ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவில் இன்டர்மீடியேட் கிடைச்சிருச்சு. ஸோ ப்ரைஸ் கோ ரேலி. ஓகே, மேலே மேலே மேலேன்னு போயிடுச்சு. ஓகே, நோ வரி. தென் ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சிருக்கு. ஸோ யூஸ் திஸ் அஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. ஐ சூஸ் திஸ் அஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? இங்கே எஃபிஜியில் ட்ரேட் ஆயிருக்கு ப்ரோ. வெயிட் வெயிட். ஓகேவா? இது ஷார்ட் டேர்ம் லோ. இது எதுவும் பிரேக் ஆகுதா அப்படின்னு நீ பார்க்கணும். ஏன்னா இது என்னது? இது எஃப்இஜி. அப்போ இதுக்கு கீழே வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லோ மார்க்கெட் எடுத்துட்டு கூட இந்த எஃபிஜியில் ட்ரேட் ஆகும்போது ஒரு இன்டர்மீடியேட் டேர்ம் லோ கொடுக்கலாம். சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். வெயிட் பண்ணணும். ஓகேவா? வாட் என்ன நடந்தது? ஸோ ஜஸ்ட் லுக் திஸ். இது என்னது? இங்க இருக்க லோஸை மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? எடுத்துச்சா? ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லோ, ஓகேவா, இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் லோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? நான் டைரக்டா இன்டர்மீடியேட் டேர்ம் லோன்னு போடுவேன். ஓகே, இது இல்லை, இது வந்து ஷார்ட் டேர்ம் லோ. பட் இதுதான் இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. எப்படி ப்ரோ டைரக்டா என் ப்ரோ போட்ட அப்படின்னா, யா யூ ஹேவ் த எஃப்இஜி. புரியுதா? எஃப்இஜி இருக்கு. எஃப்இஜியில் ட்ரேட் ஆகும்போது என்னென்னு போடணும்? இன்டர்மீடியேட்னு போடணும். நான் இந்த இடத்துல ஏன் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, இந்த லோ எதுவும் தட்டுதா? ஏன்னா இது ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? இந்த ஷார்ட் டேர்ம் லோ தட்டும் போது இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆனிச்சுன்னா டபுள் கன்ஃபர்மேஷன். 2 இன்டர்மீடியேட் டேர்ம் லோ ஐடிஎல் அப்படிங்கிறது 2 வேரியன்ட்ல இருக்கு. 2 ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவில் இருக்கிறது ஐடிஎல். அண்ட் ஆல்சோ எஃப்இஜியை ரீபேலன்ஸ் பண்ணும்போது ஐடிஎல் கிடைக்கும், இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் கிடைக்குமா அப்படின்னு நான் பார்ப்பேன், ட்ரை பண்ணுவேன், கிடைக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. ஸோ இது எஃப்இஜி ட்ரேட் ஆகும்போது ஐடிஎல் கிடைச்சிருச்சு, இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. ஸோ தென் வெயிட் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் லோ. தட்ஸ் இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் லோ எஸ்டிஎல். இது வேற மாறி மாறி இது. எஸ்டிஎல். ஸோ ஜஸ்ட் பிளே இட். ஓகே, ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஸோ அகைன் இந்த இடத்துல ஒரு லோ, அடுத்த கேண்டில் விட்டாது நடக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, அகைன் இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. லுக் அட் திஸ். இந்த பிளேஸ்ல ஒரு லோ இருக்குல்ல, இந்த கேண்டில் லோ எடுத்திருக்கு, இந்த கேண்டில் லோ எடுக்கல. ஸோ ஷார்ட் டேர்ம் லோ. ஸோ தென் வெயிட். ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஸோ ப்ரைஸ் டூ திஸ். இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் லோவை கட் அடிக்குது. ஓகேவா? ஸோ இப்படி கட் அடிக்கும் போது என்ன அர்த்தம்? ஸோ ஜஸ்ட் இது இன்டர்மீடியேட் டேர்ம் லோ இல்லை, இப்போதைக்கு இன்டர்மீடியேட் இல்லை. எப்போ இன்டர்மீடியேட் ஆகும்? இன்னொரு ஷார்ட் டேர்ம் கொடுக்கும்போது இது இன்டர்மீடியேட்டா நீ மாத்திக்கலாம் பேரை. ஓகேவா? ட்ரான் லிக்விட்டி எங்க இருக்கு? ட்ரான் லிக்விட்டி இங்க இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் பிளேட். இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ கொடுக்கணும். ஓகேவா? வேர் இஸ் தட் பிரைஸ் கொடுத்தது. ஓகேவா? இது பேர் என்ன? இன்டர்மீடியேட் டேர்ம் லோ. அண்ட் இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் லோ அதுக்கிட்ட போய் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? 2 ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவுல இன்டர்மீடியேட் டேர்ம் லோ கிடைச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ தென் ட்ரான் லிக்விட்டை ஹிட் பண்ண போது ஜஸ்ட் சி, ஹிட் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ ட்ரான் லிக்விட்டி இஸ் ஹிட். தட்ஸ் இட். ட்ரேடிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரான் லிக்விட்டி ஹிட் ஆனோடனே அமைதியாக போயிடுது. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா? இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? லாங் டேர்ம் லோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கீழ் லெவலில் உனக்கு கிடைக்கும், 2 ஷார்ட் டேர்ம் லோவுக்கு நடுவில். ஓகேவா? இந்த ஷார்ட் டேர்ம் லோ ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் லோவும் கட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நல்லது. ஓகேவா? ஒய்? பிகாஸ் கட் ஆகும் போது தான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா எல்டிஎல் இன்டர்மீடியேட் எல்டிஎல் இல்லை, ஐடிஎல் இன்டர்மீடியேட் டேர்ம் லோவை எப்பயுமே மார்க்கெட் கட் அடிக்காது, இன்டர்மீடியேட்டை எப்பயுமே கட் அடிக்காது. லாங் டேர்ம் ஆல்சோ இஸ் ப்ரொடெக்டட். ஓகேவா? அது நீ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்.
அது எம்எஸ்எஸ்க்கு முன்னாடி கிடைக்கிற கன்ஃபர்மேஷன், எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் கிடைக்கிறது ஐடிஎல். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் ஷார்ட் டேர்ம் லோஸை கட் அடிச்சு அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சாதான் அப்போதான் ஐடிஎல் இன்டர்மீடியட் டேர்ம் லோ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ எஃப்இஜியில் ட்ரேட் ஆனிச்சுன்னா டேரெக்டாகவே பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? நோ வரி. ஸோ அண்ட் இந்த டீலிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் டேர்ம் லோன் பார்க்குறீங்கல்ல, இது கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டவுன், இன்னும் கொஞ்சம் கீழே போய் காமிச்சிடுறேன். ஓகேவா? இட்ஸ் நாட் ஹை டைம் ஃப்ரேம், இது 1 minute. ஓகேவா? இதுக்குள்ள டீலிங் ரேஞ்ச் வரைஞ்சி இங்கே ட்ரேட் எடுத்தா ஓகே, இது கீழே போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது, அது நல்லதில்லை. ஓகே, ஸோ தென் இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் லோஸ் இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிடச்சிருச்சு. ஒய் பிகாஸ் எஃப்இஜியில் ட்ரேட் ஆனிச்சு அண்ட் ஆல்சோ ஷார்ட் டேர்மாக கட் அடிச்சிருக்கு. ஸோ அகைன் இட்ஸ் ரேலி. ஸோ ஷார்ட் டேர்ம் ஹைஸ் அண்ட் லோஸ், பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ டேக்கன், இட்ஸ் அ டீலிங் ரேஞ்ச். ஸோ அகைன் உனக்கு ஷார்ட் டேர்ம் லோ கிடைக்குது, ஷார்ட் டேர்ம் லோ கட் அடிச்சு எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிற ஐடிஎல் இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிடைக்குது. அகைன் ஒரு STL ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? தென் ப்ரைஸ் ரேலி அண்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் அகைன் ஷார்ட் டேர்ம் லோ ரெண்டு கிடைக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம்ஸை கட் அடிச்சு ஒரு இன்டர்மீடியட், அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சதுக்கு அப்புறம் இதை இன்டர்மீடியட்னு பேர் மாற்றணும். ஓகேவா? பட் ஆன்டிசிபேட் பண்ணலாம் இந்த ஐடிஎல். ஓகேவா? நீ புல்லிஷா இருக்க, அப்ப இங்க இருக்க இன்டர்மீடியட் டேர்ம் லோ டேக் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி டேக் ஆகக்கூடாதுன்னா இங்க இருக்க STL ஷார்ட் டேர்ம் லோஸ் டேக் ஆகலாம். ஸோ இங்க லைன்ஸை போட்டுட்டு ஸோ இங்க வந்தா ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நீ வெயிட் பண்ணலாம். ஓகேவா? தென் பிரைஸ் ரேலி, சேம் தட் இங்க பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகி வரும்போது இந்த இடத்துல நீ ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் லோ அப்படின்னு வைக்கணும். ஓகேவா? மேபி இதை கட் அடிச்சு ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிடைக்கலாம். இல்லை ப்ரோ, இது நான் டைரக்டாவே ஏன் அது ஐடிஎல்னு டைரக்டா எடுக்கிறேன் அப்படின்னா நோவே. அந்த எஃப்இஜியில் ஒரு 20 to 25% ஆகுது ட்ரேட் ஆயிருக்கா. அட்லீஸ்ட் மார்க்கெட் அக்ரெசிவா இருக்கும் போது கூட ஒரு 20ல இருந்து 25% வந்து அதில் ட்ரேட் ஆயிருக்கணும். ஓகேவா? இதில் வந்து மிட்லைன் அப்படிங்கிறது, ஓகேவா, மிட்லைன் அப்படிங்கிறது எது வரும்? ஓகே, அப்ராக்ஸாக போடுறேன், இது வந்து மிட்லைனாக வரும். ஓகேவா? ஒரு 25% அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஓகேவா? 50க்கும் இது இந்த இடத்துல வந்து என்ன வரும்? 25% அப்படின்னு வரும். ஓகேவா? அரௌண்ட் 20-25%. ஸோ அட்லீஸ்ட் அதாவது அக்ரெசிவா மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகணும், அப்படின்னா தான் அது ஒரு வேலிடான இடம். இதில் வந்து என்ன ஒரு 10% ட்ரேட் ஆயிருக்கும் இந்த பாயிண்ட்ல, ஜஸ்ட் சி. அதனால நான் அதில் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ தென் அண்ட் இந்த இன்டர்மீடியட் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, தென் இந்த ஷார்ட் டேர்ம் லோ டேக் ஆகல. ஓகேவா? ஆர்எல்ஸ் இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆயிருக்கு ப்ரோ, இந்த ஷார்ட் டேர்ம்னு நான் எடுக்காம இன்டர்மீடியட் டேர்ம் லோன் எடுக்கிறேன்னா எஸ் ஆல்சோ எடுத்துக்கலாம், டோன்ட் வரிஸ். ஓகே, டேக் இட். தென் இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோவுக்கு அப்புறம் டேக்கன் ஆனிச்சு. ஸோ இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் லோ. எப்போ இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்மீடியட் டேர்ம் லோவா மாறும். ஸோ அண்ட் எங்க ஷார்ட் டேர்ம் லோ கிடைச்சது, இஃப் இன்கேஸ் இதை எடுத்திருந்தா நம்ம ஒரு என்ட்ரி போயிருக்கலாம். பட் இது ட்ரான் லிக்விட்டை ஹிட் பண்ணிருச்சு. ஸோ நோ ட்ரேட். ட்ரான் லிக்விட்டை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரான் லிக்விட்டை ஹிட் பண்ணாத பேர்ஸ்ல வேணா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் கைஸ். I will show you another example. Yeah, okay. So bearish core example. இது வந்து DXY daily chart. Okay. ஸோ இந்த இடத்துல ஒரு FEG இது, இந்த FEG மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பியரிஷ். ஓகேவா? ஸோ யூ வாண்ட் டு நோ த ட்ரான் லிக்விடிட்டி. எப்பயுமே ட்ரான் லிக்விடிட்டி தெரியாம எந்த ஒரு ட்ரேட் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ட்ரான் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ ஐ கோ டு 4 hour சார்ட். 4 hour 1 hour போகலாம், பட் 4 hour கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதுக்காக நான் போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ தென் ஐ கோ டு 4 hour சார்ட் அண்ட் ஐ பிளே. இங்கே என்ன நடந்திருக்கு ஃபர்ஸ்ட், யூ வாண்ட் டு நோ தட் இங்கே என்ன கிடச்சிருக்கு உனக்கு. யூ ஹாவ் த ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹை கிடச்சிருக்குது. ஸோ ஜஸ்ட் ஐ பிளே திஸ். ஓகே, ஸோ பூம், பெருசாக போயிடுச்சு. ஸோ ஓகே, அகைன் உனக்கு வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு, அகைன் யூ ஹாவ் த ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை வந்து லாங் டேர்ம் ஹை ஆகும்னா இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே உள்ள ப்ரைஸ் இருக்கு. அங்கே ப்ரைஸ் இருக்கும்போது லாங் டேர்ம் ஹை கிரியேட் ஆகணும்னா இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆகணும். இந்த ஷார்ட் டேர்ம் ஹைக்கு கீழே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆனதா இதை லாங் டேர்ம் ஹைன்னு சொல்ல முடியும். ஓகேவா? பட் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆயிருச்சு. இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ நீ பொறுமையாக இருக்கணும். இந்த ஷார்ட் டேர்ம் ஹைக்கு கீழே இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆனதான் இதுக்கு பேர் லாங் டேர்ம் ஹைன்னு கொடுக்கணும்.
எடுத்தோம் கவுத்தோன்னா பேர் கொடுக்கக்கூடாது. லாங் டேர்ம் ஹை பிரேக் ஆகாது அப்படிலாம். ஸோ அகைன் இந்த ஸ்வீப் பண்ணது என்னது, அதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கொடுக்கணும். இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கீழே கொடுத்தாதான் இது லாங் டேர்மாக எடுக்க முடியும். ஓகே, பொறுமையாக வெயிட் பண்ணுறோம். ஸோ அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ரைஸ் பேரிஷாக இருக்கும் போது நீ ஹையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா லோஸ் எல்லாமே பிரேக் ஆகும். ஓகேவா, அப் ட்ரெண்டில் இருக்கும் போது லோஸ் மட்டும்தான் பார்க்கணும், ஹைஸ் எல்லாம் பிரேக் ஆகும். ஓகேவா, இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து உனக்கு ஷார்ட் டைம் ஹை கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னா சொன்னோம். இதுக்கப்புறம் இந்த வரைக்கும் ஷார்ட் டைம் ஹை கிரியேட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுறோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வெயிட். ஸோ வெயிட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைச்சிச்சு உனக்கு, ஸோ யூ ஹாவ் அ ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா, ஓகேவா, ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா, இது என்னது, அப்போ ஷார்ட் டேர்ம் ஹை கிடைச்சதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஹை நீ பேர் மாற்றலாம். ஸோ ஜஸ்ட் வெயிட். ஸோ இது வந்து எஃப்இஜி வந்து பேலன்ஸ் பண்ணுதா அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுதான் லாங் டேர்ம் ஹையா அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஜஸ்ட் வெயிட். ஓகே, ஜஸ்ட் வெயிட். வை பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய எஃப்இஜி இருக்குது, ஹோல்ட் பண்ணுது. இங்கே ஒரு கேப் இருக்குது, அதையும் ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணுது. திடீர்னு தூக்குனாலும் தூக்குனது தான், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, தென் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா, சொன்னேன்ல ஷார்ட் டேர்ம் ஹை ப்ளஸ் இந்த எஃப்இஜி, இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, பியூட்டிஃபுல்லாக டேக்கன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா, ஸோ ஐ டேக் த டெக்ஸ்ட். இது என்னது, ITH, இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா, ஜஸ்ட் வெயிட் இட். ஸோ ஓகே, ஸோ தென் வந்து ஒரு லோ கொடுத்துருக்கா அப்படின்னா நோவே. இங்கே வந்து எதுவுமே இன்னும் ஹை கொடுக்கல, சாரி ஹை இன்னும் கொடுக்கல. ஷார்ட் டேர்ம் ஹை கொடுத்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ப்ரைஸ் கொடுத்துருச்சு. ஸோ எங்கே கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே உனக்கு கொடுத்துருக்கு தெரியுதா, இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கொடுத்துருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹை, இந்த ஷார்ட் டேர்ம் ஹையை ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது, உடனே ஸ்வீப் அடிச்சிருக்குது. இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை உடனே ஸ்வீப் அடிச்சு இங்கே எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆயிருக்கு. அப்போ இது என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் ஹை தான் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். ஓகேவா, அடுத்து ஹோல் ஆகிறத பொறுத்து தான் நீ பேர் மாற்றிக்கணும். ஓகேவா, ஸோ தென் வந்து அந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹையா ஹோல் ஆகுதா அப்படின்னா எஸ், இந்த ஷார்ட் டேர்ம் ஹை வந்து இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ இது என்னன்னு மாற்றிக்கலாம், இன்டர்மீடியட் டேர்ம் ஹைன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் இந்த எஃப்இஜியும் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ யூ ஹாவ் டபுள் கன்ஃபர்மேஷன் டு டேக் திஸ் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா, ப்ரைஸ் வந்து இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹையை எப்பயுமே எடுக்காது. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ டெல் தட். ஓகே, லோவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்பீங்கல்ல டீலிங் ரேஞ்ச், இது என்னது, இட்ஸ் டீலிங் ரேஞ்ச் பார்க்கும்போது ஒரு பை சைடு அண்ட் செல் சைடு எடுக்கணும். இங்கே பை சைடு எடுத்திருக்கு, இந்த இடத்துல செல் சைடு எடுத்திருக்கு. யூ காட் டீலிங் ரேஞ்ச். திஸ் ஜோனில் போடும்போது இங்கே என்ன வந்திருக்கு, ஹை டைம் ஃப்ரேம் இவ்வளோ தூரம் வந்திருக்குல்ல, ப்ரைஸ் உனக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா, கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கும். இட்ஸ் 4 hour சார்ட். நீ 50 மினிட்டுக்கு போனால் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் போய் காட்டுறேன். ஓகேவா, ஐ ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நான் அலைன் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எஃப்இஜிக்கு மட்டும் தான் கொடுப்பேன். செகண்ட் ப்ரியாரிட்டி இஸ் ஈக்குவல் டு ஓபி. இங்கே என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் இந்த ஓபியை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ எஃப்இஜி ரெண்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே இருக்குல்ல. ஸோ இது என்ன, அது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டால் இது வரைக்கும் போட்டிருப்பேன். ஓகேவா, உனக்கு என்ன எடுத்திருக்கு, பை சைடு எடுத்திருக்கு, பை சைடு எடுத்து இங்கே இருக்க செல் சைடையும் எடுத்திருக்கு. ஓகேவா, ஸோ டீலிங் ரேஞ்ச் அதுக்கப்புறம் தான் போடுவேன். இதுதான் டீலிங் ரேஞ்ச் உனக்கு. ஓகேவா, கண்ட இடத்துல டீலிங் ரேஞ்ச் போடாமல் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஷார்ட் டேர்ம் ஹை, ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை லோ என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹை லோ ஃபார்ம் பண்ணிட்டு இன்டர்மீடியட் அண்ட் ஷார்ட் டேர்ம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ டீலிங் ரேஞ்ச் போடும்போது நீ டீலிங் ரேஞ்ச் ட்ரேடராகவே இருந்தாலும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கேருந்து நீ எத்தனை இங்கே வந்து எடுத்துக்கலாம் 50 மினிட்டு. நீ சிஸ்ட் பிளேயரோ இல்லை எம்எஸ்எஸ் பிளேயரோ எந்த பிளேயராக வேணா இருந்துக்க. நீ இங்கேருந்து ஒரு என்ட்ரி போட்டிருக்க அப்படின்னா ஒரு ஷார்ட் என்ட்ரி தூக்கி சும்மா போடுறேன். ஸோ இங்கே இந்த என்ன இந்த ஃபிஜிங் மேலே வைக்கிறேன். ஸோ யூ டார்கெட் அல்டிமேட்லி திஸ் லோஸ் 1:3.6 RR வருது. ஓகேவா, அரௌண்ட் 4 hour, அரௌண்ட் 3.5 RR வச்சுக்கவேன், வந்துருச்சு இல்லை. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். இப்போ தான் டீலிங் ரேஞ்சை யூஸ் பண்ணணும். டீலிங் ரேஞ்ச் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நோ வரி. ஸோ கோ டு 4 hour. That's it. That's that. Okay, I go to 4 hour chart. So then I'm waiting.
இது ட்ரேட் ஆயிடுச்சா? ஸோ ஐ டுக் சார்ட் இன்னும் ப்ளே பண்ணுறேன், மார்க்கெட்டை சார்ட்டை ப்ளே பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன். ஷார்ட் டேர்ம் ஹை கிடைக்குது. இது ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹை பேர் வச்சிடலாமா? பேர் வச்சிடணும். அப்போதைக்கு பேர் வச்சிடணும். ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ தென் இந்த ஷார்ட் டைம் ஹையை எடுத்தால் பரவாயில்ல, ஏன்னா லாங் டேர்ம் ஹை இன்டர்மீடியட் டைம் ஹை கிடைக்கும் அதுக்காக. ஸோ இந்த ஷார்ட் டைம் ஹை கீழே இங்கே ஒரு ஷார்ட் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நான் 2 சேர்த்து வச்சுக்கிறேன். ஓகேவா? அதை நீங்கள் ஷார்ட் டைம் ஹைன்னு பேர் வச்சுக்கலாம். அதுவும் ஷார்ட் டைம் ஹை தான். ஒன்ஸ் இந்த ஷார்ட் டைம் ஹையை ப்ரைஸ் என்ன பண்ணுது, எடுக்குது, அண்ட் ஆல்சோ இங்கே இருக்க எஃப்இஜிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணலாம், இன்டர்மீடியட் அப்படின்னு மாற்றிக்கலாம். வெயிட் அண்ட் சி. இந்த ஷார்ட் டேர்ம் டேக் ஆயிருக்கு, இந்த ஷார்ட் டேர்ம் டேக் ஆயிருக்கு, அண்ட் இங்க இருக்க எஃப்இஜி யூ சி தட் இங்க இருக்க எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து என்னது, இன்டர்மீடியட் டேர்ம் ஹையா பேர் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம் எடுத்திருக்கு அண்ட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, இன்னொரு ஷார்ட் டேர்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை இன்டர்மீடியட்டா கன்சிடர் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, டேக் திஸ் அஸ் இன்டர்மீடியட். ஓகேவா? டேக் திஸ் அஸ் த இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா? வை பிகாஸ் இங்கே லோவை எடுத்துருச்சு, அதனால நோரி. ஸோ ஓகே, இன்னொரு ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ அகைன் சார்ட் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, கீழே விழுவுறான். ஓகேவா? சார் ட்ராப் ஹியூஜ். வெயிட் வெயிட் வெயிட். ஸோ அண்ட் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைச்சிருக்கு, அதையும் நீங்கள் கண்ணில் பார்க்கணும். ஓகேவா? இங்கே ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் சின்னதாக கிடைக்கிது இல்லை, ஐ ஜூம் இட். இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில், இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் பார்த்துக்கோ. வெயிட் அண்ட் சி. அண்ட் ஆல்சோ இந்த ஷார்ட் டேர்ம் எங்க இருக்கு, இந்த ஷார்ட் டேர்ம் இங்க இருக்கா, இந்த ஒரு ஷார்ட் டேர்மோட இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்கு, பொறுமையா பார்க்கணும். பிரைஸ் என்ன பண்ணுச்சு, பியூட்டிஃபுல்லா இங்க இருக்க ஷார்ட் டேர்ம் எடுத்தது, இந்த ஷார்ட் டேர்ம் எடுத்தது. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல எந்த ஒரு இது பீரியடும் இல்லை ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ தென் இங்க இருக்க ஷார்ட் டேர்மையும் டேக்கன் பண்ணிருச்சு. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹையோ ஷார்ட் டேர்ம் லோவையோ நம்பாத அப்படிங்கிறது இதுதான் காரணம். ஓகே, இந்த இடத்துல உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 1 2 3 ஷார்ட் டேர்ம் லோ எடுத்து இங்க இருந்து என்ன எங்க இருக்கு, எஃப்இஜில ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? யூ கேன் டூ. நான் ஆல்சோ உங்களுக்கு சொன்னது தான். இங்க என்ன இருக்கு, டீலிங் எரிஞ்சு போட்டியா, ஷார்ட் டேர்ம் எடுத்திருக்கா, எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, இது என்னது, இன்டர்மீடியட்டா. ஒன்ஸ் இங்க ஒரு பை சைடு அண்ட் கீழே ஒரு செல் சைடு எடுத்ததுக்கு அப்புறம் டீலிங் ரேஞ்சை எங்க போடுவ, இந்த இன்டர்மீடியட் ஹைல இருந்து அது கொடுக்குற லோ வரைக்கும் போடணும். போட்டியா? ப்ரீமியம்ல ஒரு அரே கிடைச்சுதா, இதானே அந்த அரே. இங்க உனக்கு லிக்விடிட்டி எங்க இருக்கு, ஷார்ட் டேர்ம் எல்லாம் லிக்விடிட்டியா. ஓகேவா? இதை ரெஸ்பெக்ட் பண்ணுதா, அப்ப நீ இங்க இருந்து அழகா ட்ரேட் எடுத்துட்டு போயிடலாமையா. அழகா நீ எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல வச்சு காட்டுறேன். ஓகேவா? லோயர் டைம் ஃப்ரேம் போகல. ஸோ இங்கேயே சும்மா வச்சு காட்டுறேன். மேபி இதை டேக்கன் ஆகலாமான்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. இது எத்தனை 5 ட்ரேடு. ஓகேவா? ஜஸ்ட் சி. அது ரெஸ்பெக்ட். வாட் ஒரு செகண்ட், என்னது இதுவும் ட்ரா லிக்விட் எது ஹிட் ஆயிடுச்சா? நோ 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 நோ, ஒன் செகண்ட். ஸோ இங்க இந்த இன்டர்மீடியட்டை எடுத்திருக்கு. ஸோ இது மேபி எனி நியூஸஸ். ஓகேவா? நான் ஒரு செகண்ட் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். ட்ரேடிங்ல லாஸும் சகஜம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இன்டர்மீடியட் வந்து உனக்கு ப்ரொடெக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? ப்ரொடெக்ட் ஆயிருக்கணும். பட் இந்த இன்டர்மீடியட்டே மார்க்கெட் எடுத்திருக்கு அப்படின்னா மேபி ஏதாவது நியூஸஸ் வந்திருக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டை இவ்வளவு தூரம் தூக்குற அளவு நியூஸஸோ ஆர்எல்ஸ் இந்த இடத்துல ஒரு ஹியூஜான ஆர்டர்ஸ் எதுவும் கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி இங்க பெண்டிங் ஆர்டர்ஸ் எதுவும் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா யூ சி தட் இந்த இடத்துல என்னது லிக்விடிட்டி, இந்த இடத்துல என்ன லிக்விடிட்டி, இந்த இடத்துல என்னது ஓபி, எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இது மாதிரி அரேஸ் இருக்கும்போது அதோட பவரால ஷார்ட் டேர்ம் தான் எடுக்க முடியும். பட் ஒரு சில நேரத்துல அண்ட் நியூஸஸ் அலைன் ஆகும் போது இந்த இன்டர்மீடியட்டை தூக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தூக்காது, டோன்ட் வரி. ஓகேவா? நோ வரிஸ். இன்டர்மீடியட் தூக்காது. இங்க இன்டர்மீடியட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இது என்னது, இன்டர்மீடியட் எடுத்ததுன்னா ஸோ யூ நேம் அஸ் இன்டர்மீடியட் தான் இதை வச்சாகணும். அகைன் ஒரு ஷார்ட் டேர்ம் கிடைச்சா, ஷார்ட் டேர்ம் கிடைக்காம பேர் வைக்கக்கூடாது, இன்னும் பேர் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆஸ் இன்டர்மீடியட். ஓகேவா? ஸோ எஸ்எல் இஸ் நார்மல் பேரு ஷா intermediate term high, and also I named this as a short term.
ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஸோ மேபி இந்த எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு இதை இன்டர்மீடியட்னு பேர் வைக்கலாம். நோ வரி. ஐ ஜஸ்ட் வெயிட். ஓகே, யூ நேம் இஸ் இது எஃப்இஜி இது பண்ணியிருக்கு. ஸோ அஸ் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. ஓகேவா? ஓகே, ஸோ தென் ரீட் தட். ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிரியேட் ஆகணும். ஸோ அகைன் வாட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. அது ரெஸ்பெக்ட் அடுத்த கேண்டில் எடுக்குதா இல்லையா? ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? யூ ஹாவ் அ ஷார்ட் டேர்ம் ஹை. இந்த இடத்துல எந்த ஒரு பீரியரும் இல்லை, ரெஸ்பெக்ட் அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால ஸோ தென் மேபி எதுவும் எடுக்குதா, ஸ்வீப் எதுவும் பண்ணுதா? ஜஸ்ட் வெயிட். அகைன் யூ ஹாவ் அ ஷார்ட் டேர்ம் ஹை. டோன்ட் ஃபர்கட், இங்கே ஒரு 3 கேண்டில் கிடைச்சிருக்கு. இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ஹை. தென் பிளே இட். வெயிட் அண்ட் சி. இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே, தீஸ் அஸ் அ ஷார்ட் டேர்ம் ஹை. இது என்னது? ஷார்ட் டேர்ம் ஹை. லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகே, ஸோ இந்த இடத்துல இல்லை ஈக்குவல் ஹை ஷார்ட் வச்சிருக்கு. ஜஸ்ட் வெயிட். இது என்ன எடுத்திருக்கு? ஸோ சி தட் இங்கே இருக்க ஒரு ஷார்ட் டேர்மே எடுத்திருக்கு. கட் அடிச்சிருக்கு. அப்போ இது என்னது? இது ஷார்ட் டேர்ம் ஹை. இன்டர்மீடியட்டாக மாறதுக்கு இன்னொரு ஷார்ட் டேர்ம் வேணும். இன்டர்மீடியட் வைக்கிறேன் பாரு நானே. ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ ஜஸ்ட் சி, இன்னொரு ஷார்ட் டேர்ம் கிடைக்கணும். ஓகே, யூ காட் இட். இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் கிடைச்சிருக்கு, 3 கேண்டில். ஓகேவா? நான் மனப்பாடம் பண்ணல, பாட்டுக்கு வருது. ரீப்ளே பண்ணிட்டு நான் பாட்டு பண்ணுறேன். ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கேண்டில் கிடைச்சிருக்குல்ல. ஸோ அப்போ இதை இன்டர்மீடியட்னு மாற்றணும். ITH. ஓகேவா? ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஜஸ்ட் சி, இது என்ன பண்ணியிருக்கு? ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஒரு ஷார்ட் டேர்மை தட்டி தூக்கிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு? கீழே விழுவுது. ஸோ அதுக்கு முன்னாடி இது என்னது? இது பேர் ஷார்ட் டேர்ம். STH, ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ தென் யூ வாண்ட் ஹை டு த கன்ஃபார்ம் இஸ் இன்டர்மீடியட். ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு? ஸோ நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் ஹை இந்த இடத்துல பேர் வச்சோம்ல, ஷார்ட் டேர்மை தட்டினது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அப்படின்னு குத்துறதுக்குள்ளேயே ட்ரான் லிக்விடே தட்டிடுச்சு. ஸோ ஓகேவா? இன்னொரு 2 கேண்டில் ப்ளே பண்ணி அதை மட்டும் இன்டர்மீடியட்னு பேர் வச்சு வரமாட்டுது. ஓகே, ஸோ அகைன் யூ காட், இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஷார்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு. அப்போ இது என்னதான் இருக்கும்? இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are trading with probabilities. அதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த அட்வான்ஸ்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு? யூ கன்ஃபார்ம் தட் இந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கு, இந்த லாங் டேர்ம் ஹையை மார்க்கெட் தட்டுனுச்சா? தட்டாது. ஓகேவா? இங்க இருக்க ஒரு இன்டர்மீடியட்டை தட்டுச்சா? இங்க பாரு, இங்க ஒரு இன்டர்மீடியட் இருக்கு, தட்டுச்சா? தட்டாது. இன்டர்மீடியட் ஷார்ட் டேர்ம் ஹையே மார்க்கெட் எடுக்கும், பட் இன்டர்மீடியட் டேர்ம் ஹையே எடுக்காது. ஸோ இந்த இடத்துல பாரு, ஷார்ட் டேர்ம் எடுத்திருக்கு, இன்டர்மீடியட் கொடுத்துருக்கு. ஓகேவா? திரும்பி ஷார்ட் டேர்ம் எடுக்குதா? இந்த இன்டர்மீடியட் எடுக்குதா? எடுக்காது. ஸோ திரும்பி ஷார்ட் டேர்ம் எடுத்திருக்கு, இன்டர்மீடியட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல எடுக்கல. ஓகேவா? பிரைஸ் இந்த இடத்துல எடுக்கல. பட் ஒரு சில சினாரியோஸ்ல மட்டும் பிரைஸ் என்ன பண்ணும்? இது மாதிரி இன்டர்மீடியட்டை எடுக்கும். அது ரேர் சினாரியோஸ், வெரி ரேர். பட் இது இந்த மாதிரி இடத்த குடிக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து மார்க்கெட் சேஞ்ச், உனக்கு டைரக்ஷன் தெளிவா தெரிஞ்சதுன்னா, நோட் திஸ், உனக்கு டைரக்ஷன் தெளிவா தெரிஞ்சது ட்ரான் லிக்விடிட்டி தான் அப்படின்னா, இன்டர்மீடியட்டை எடுத்தோன்னே எல்லாருமே என்ன பண்ணுவான்? எல்லாருமே கண்ணை மூடிட்டு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுவான். எவனுமே இன்டர்மீடியட் எடுத்தோன்னே திரும்பி செல் பண்ணணும் அப்படின்னு செல் பண்ண மாட்டான். ஓகேவா? நான் சொல்றது கேளு. ICT ட்ரேடராகவே இருந்தாலும் இந்த ஷார்ட் டேர்ம் தான் MSSன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் ஹை அண்ட் லோ தான் MSS அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த இன்டர்மீடியட்டை வந்து ப்ரொடக்டட் அப்படின்னு எப்பயுமே வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனா இந்த ப்ரொடக்டடே மார்க்கெட் என்ன பண்ணுது? டிஸ்பிளேஸ்மெண்டோட பிரேக் பண்ணுது அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? டைரக்ஷனை மாத்துவாங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த ட்ரான் லிக்விடிட்டி இல்ல, மார்க்கெட் இங்க இதை எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, இந்த இன்டர்மீடியட் இங்க இருக்க இன்டர்மீடியட் மார்க்கெட் எடுத்த உடனே நினைக்கிறது அது மட்டும் தான் ICT ட்ரேடர் எல்லாருமே. பட் ஆனா நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணி உனக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைச்சதுன்னா, நோ தட் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைச்சதுன்னா, ஓகேவா, நீ இந்த இடத்துல செல் அடிக்கலாம். இன்டர்மீடியட் தட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு.
Why? Because இந்த இடத்துல huge liquidity. Short term is a liquidity. Intermediate is a huge liquidity. ஸோ இன்டர்மீடியட் தட்ட வாய்ப்பே இல்லை. அதையும் மீறி ஒரு சில சினாரியோட தட்டும். அப்படி இன்டர்மீடியட் தட்டுச்சுன்னா இந்த இடத்துல வெரி ஹியூஜ் லிக்விடிட்டி இருக்கும். ஓகேவா? அந்த இன்டர்மீடியத்தை தட்டின இன்டர்மீடியட் வந்து நோ வே டு டேக்கன் அவுட். ஓகேவா? அந்த ட்ரா வந்து போற வரைக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட். ஸோ இது என்னது? எஃபிஜியை ரீபேலன்ஸ் பண்ணது இன்டர்மீடியட். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் எடுத்த இன்டர்மீடியட். ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் ட்ரேட் வித் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அண்ட் லோல ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? லாங் டேர்ம் ஹையை வந்து டைரக்டா எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா இன்னொரு தடவை அதை ஸ்வீப் அடிச்சது அப்படின்னா என்ன பண்றதுன்னு நம்ம ஷார்ட் டேர்ம் கிடைச்சதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷனோட போகும். ஸோ இந்த இன்டர்மீடியட் அப்படிங்கிறது ஈஸி. ஒரு ஷார்ட் டேர்ம் தட்டின உடனே ஒரு எஃபிஜே ஃபில் பண்ண உடனே இன்டர்மீடியட்ல என்ட்ரி போய்க்கலாம். ஓகேவா? என்ட்ரி போயிட்டு எஸ்எல்ல இந்த கேண்டிலுக்கு மேலேயோ சம்திங் எந்த இடத்துல வைக்கணும் வச்சுக்கலாம். இட்ஸ் நோ வே. என்ட்ரி மாடல்ஸ் டாபிக்ல அப்போ போய் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ யா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.